அவர் கரெக்டாக இறந்து போகிறாரு. ராம்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி, தியாகம் எங்கே இருக்கீங்கன்னா, நான் கிளப்பில் இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்னு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்பா தவறி போயிட்டாரு, நீங்கள் நேராக அப்போலோ போங்க, போயிட்டு அப்பா பாடி தனியாக இருக்குது, அங்கே யாருக்கும் தெரியாது, அங்கே இதில் வச்சுருக்கோம், நீங்கள் போய் மேக் ஷூர் தட் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி அவரை பார்த்தா ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அங்கே போய் எல்லாம் அவங்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஐ வாஸ் அப்படியே நம்பவே மாட்டீங்க. அவர் மேலே நான் எவ்வளோ ஒரு என்ன விருப்பம் வச்சுருந்தேனோ, அங்கே கரெக்டாக அவர் பக்கத்தில் நான் மட்டும் ஐ வாஸ் தேர் ஃபார் ஹவர்ஸ். மற்ற ஏற்பாடெலாம் பண்ணி வர்றதுக்கு. ஆமாம், அப்படியே ராஜா மாதிரி அப்படியே இருந்தார் அவர். அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ண நிச்சயமா உங்களுக்கு அது ஆச்சரியமா இருந்திருக்கும்ல, நம்மளை இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது. இல்லை, அவர் எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா ராமும் நானும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. அவர் உரிமையோடு நீ போயிடாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அவர் உங்களையுமே கூட பிறந்த ஒருத்தரா, அதாவது அவருடைய மகனாக தான் கன்சிடர் பண்ணி சொல்கிறாரு.